அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ஓலை கொழுக்கட்டை. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 4 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதில் நான் 2 கப் கருப்பட்டி போட்டு செய்கிற கொழுக்கட்டைக்காகவும் 2 கப் வெல்லம் போட்டு செய்கிற கொழுக்கட்டைக்காகவும் எடுத்துக்கிறேன். மாவை வறுத்தெடுத்துக்கோங்க. மிதமான சூட்லேயே நம்ம அதை வறுத்துக்கலாம். இப்போது இதை வறுக்கிறதுக்கான பதம் நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் வறுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வறுத்த மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக மாவு லூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மாவு நல்லா வறுபட்டுருச்சுன்னு. மாவு வறுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பாசிப்பருப்பு வறுக்க போகிறோம். 4 டம்ளர் மாவுக்கு ஒரு அரை டம்ளர் பாசிப்பருப்பு, இதாங்க கணக்கு. இப்போது நம்ம கருப்பட்டி பாகு எடுத்துக்கலாம். இதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி 1.5 சிரட்டை இந்த மாதிரி ஒன்று, அப்புறம் இதில் பாதி சைஸ் ஒன்று, இவ்வளோ கருப்பட்டி எடுத்துக்கணும். இப்போது கருப்பட்டி நல்லா கரைஞ்சிடுச்சு. நமக்கு தேவையான பதத்தில் பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வெள்ளைப்பாகு எடுத்துக்கலாம். இதுக்கு 1 டம்ளர் தண்ணி போதும். இந்த சைஸ் வெல்லம், இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட வெள்ளைப்பாகும் இப்போ ரெடி. வறுத்து வச்ச பச்சரிசி மாவை இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இது கூட வறுத்து வச்ச பாசிப்பருப்பு, அரை முறி துருவின தேங்காய், சுக்கு பொடி 1 ஸ்பூன், 3 ஏலக்காய், அதையும் நுணுக்கி சேர்த்துக்கலாம், 1 சிட்டிகை உப்பு, கடைசியாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை 2 பாதியாக பிரிக்க போகிறோம். ஒன்று கருப்பட்டி வச்சு செய்கிற கொழுக்கட்டைக்கு, இன்னொன்று வெல்லம் போட்டு செய்கிற கொழுக்கட்டைக்காக. கருப்பட்டி பாகை வடிகட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பட்டி பாகை அதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது மாவை பிசைஞ்சாச்சு. இனிமேல் இதை ஓலையில் வச்சிடலாம். ஓலையை ஒரு துணியால் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஓலை பெருசாகவும் ஒரு ஓலை சின்னதாகவும் இருக்கணும். சின்ன ஓலையை வச்சு தான் நம்ம மூட போகிறோம். பெரிய ஓலையில் தான் மாவு வைக்க போகிறோம். இப்போ பெரிய ஓலையில் மாவு வச்சாச்சு. சின்ன ஓலையால் அதை மூடிட்டு 2 ஓலையும் சேர்த்து ஒரு சின்ன ஓலைக்கீத்தை எடுத்து அதை கட்டிடணும். மேலேயும் கட்டணும், கீழையும் கட்டணும். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போது ஓலையில் கட்டின கொழுக்கட்டையை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு அதை குக்கரில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போது வெள்ளைப்பாகு வச்சு செய்ய போகிற கொழுக்கட்டைங்க. வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது, பாகு மட்டும்தான் வேறு. இதுக்கு நம்ம வெள்ளத்தில் கரைச்சி வச்ச பாகு எடுத்தோம்ல, அந்த பாகை ஊற்றி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போது மாவு ரெடி. அதே மாதிரி ஓலையில் வச்சு நல்லா மேலேயும் கீழையும் கட்டி இதை குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் வர்ற மாதிரி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் ஓலையை நீக்கினா நமக்கு சுவையான ஓலை கொழுக்கட்டை ரெடி. எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஓலை கொழுக்கட்டையாக இருக்கட்டும், தீபங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்கள் வீடுகள்லையும் எல்லா வித மகிழ்ச்சிகளும் பெருகட்டும். நன்றி.